Hi guys, welcome to Tamil Skills channel. Okay friends, நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா Zen 01 2018 சரிங்களா. ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் அவங்களுக்கான ரிசல்ட் ஓகேங்களா. ஸோ ரிசல்ட்டுன்னு சொல்ல முடியாது, அதாவது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணலை. பட் நம்மளுடைய மார்க் என்ன, பார்ட் ஏல மார்க் என்ன, பார்ட் பியில் மார்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நார்மலைஸ்டு பண்ணது, ப்ரோரைட் பண்ணது எல்லாமே கம்ப்ளீட் அனலைஸ் பண்ணி மார்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. ஸோ அது எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் இதை என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இன்ஃபர்மேஷன்ஸ், ப்ரொஃபஷனல் ஸ்கோர் கார்டு ஃபார் பார்ட் ஏ, பார்ட் பி சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ் சரிங்களா. ஸோ இந்த 5 ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஸ்கோர் கார்டு பார்ட் ஏ பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பாருங்கள் டோட்டல் அட்டெம்ப்டட் கொஸ்டின் சரிங்களா. ஸோ பார்ட் ஏ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100 மார்க் எழுதியிருப்போம் சரிங்களா. ஸோ 100 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 73 கொஸ்டின் வந்து இந்த பர்சன் வந்து அட்டன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ டோட்டல் கரெக்ட் பார்த்திங்கன்னா 51 கரெக்டு, டோட்டல் ராங் வந்து 22 கொஸ்டின் ராங் சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 7 பாயிண்ட் சம்திங் மார்க் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ 51ல் 7 பாயிண்ட் சம்திங் போயிடுச்சுன்னா 54 வரும் சரிங்களா. சாரி 44 வரும் நினைக்கிறேன். எஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இக்னோர்டு 3 கொஸ்டின் இக்னோர் பண்ணியிருக்காங்க. 100 கொஸ்டினில் 3 கொஸ்டின் போயிடுச்சுன்னா மிச்சம் 97 கொஸ்டின் இருக்கும் சரிங்களா. அந்த 97 கொஸ்டினில் வந்து ரா மார்க் 43 மார்க் இருக்குது. இந்த 97 இதில் 3 மார்க் ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த 3 இதில் ஆட் பண்ணி 45 ஆக்கியிருக்காங்க. ஸோ இது கூட அவங்க நார்மலிஸ்ட் மார்க் சேர்த்துருக்காங்க. ஸோ 45 கூட நார்மல் மார்க் சேர்த்தனால 7 மார்க் கூடி 52 மார்க் வந்திருக்கு. இவருடைய ட்ரேடு வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ், போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் 134 136 சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணப்படலை சரிங்களா. ஸோ ஜஸ்ட்டு நம்மளுடைய ஸ்கோர் கார்டு மட்டும் ஓகேங்களா. ஸோ இந்த மார்க் வந்து பார்த்திங்கன்னா போதுமான அளவு உள்ள மார்க் தான், அதாவது பார்ட் ஏக்கு வந்து இது எலிஜிபிலிட்டி உள்ள மார்க் சரிங்களா. ஓகே, பார்ட் பி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் பார்ட் பி பார்க்குறதுக்கு இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஷோ ஆகலை, எக்ஸாம் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் ப்ரோ இருக்குது, எனக்கு இந்த ரெண்டுமே வரல அப்படின்னா நீங்கள் இந்த என்ன பண்ணணும்னா இந்த ஆல் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ரெண்டுமே வந்து லிஸ்ட் ஆகிருக்கும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் கார்டு பிக்கு பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கோர் கார்டு பி பார்த்தீங்கன்னா நம்ம அட்டன் பண்ண கொஸ்டின் வந்து 75க்கு சரிங்களா. ஸோ 75ல் வந்து இந்த பர்சன் வந்து 53 கொஸ்டின் கரெக்டாக எழுதிருக்கிறாரு. ஸோ சாரி 53 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கிறாரு. அதில் 28 கரெக்டு, 25 தப்பு சரிங்களா. ஸோ சரியும் தப்பும் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டும் கிட்டத்தட்ட சரியான நம்பராக வந்துச்சுன்னா மார்க் ரெடியூஸ் ஆகிரும் ஓகேங்களா. ஸோ சரியான கொஸ்டின்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கணும். இவங்களுக்கு வந்து கிட்ட இருக்குது ஓகேங்களா. ஸோ 25 28ங்கிறது ரொம்ப கிட்ட இருக்கனால தான் ஸோ மார்க் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ இது வந்து இக்னோர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் இக்னோர் ஆகிருக்கு. டோட்டல் வேலிட் கொஸ்டின் வந்து 74. ஸோ இவர் எடுத்த மார்க் வந்து 19 ஆகிருக்கு. அது கூட அந்த 74 + 1 அப்படிங்கிறதுனால 19 கூட 1 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 25 இந்த சாரி 20 கூட 4 மார்க் நார்மலிஸ்ட் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ பார்ட் ஏல 7 மார்க் ஆகிருக்கு, இதில் வந்து 4 மார்க் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா நார்மலிஸ்ட் மார்க் வந்து 24 சம்திங் வந்திருக்கு. இவருடைய ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ், போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் 134 136 சரிங்களா. ஸோ கைஸ் இது வந்து எல்லாருக்குமே சேஞ்ச் ஆகும். ஸோ ரெண்டுமே பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டுலேயுமே நார்மலிஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. எல்லாருமே உங்களுடைய ஸ்கோர் கார்டு உங்களுடைய எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுடைய மார்க் செக் பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் பார்ட் ஏல ஒரு 50 மார்க்கு மேலேயும் பார்ட் பியில் 35 மார்க்ஸுக்கு மேலேயும் வந்திருக்குன்னு பாருங்கள் சரிங்களா. ஸோ பார்ட் பியில் 35 மேலே வரணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ பார்ட் பியில் 35 மார்க் மேலே வரணும். பார்ட் ஏல வந்து 50க்கு மேலே வரணும் சரிங்களா. பார்ட் பி வந்து கம்பல்சரி கிடையாது. பட் பார்ட் ஏ வந்து நீங்கள் அதிகமாக எடுத்தால் தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ பார்ட் பி வந்து 35 தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கே போக முடியுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இவங்க நார்மலிஸ்ட் பண்ணி 100க்கே மாற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 100க்கு வந்து 24 வந்து நாட் எலிஜிபிள் ஓகேங்களா. ஸோ 35 மார்க்ஸ் வேணும் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய மார்க் செக் பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் மார்க் நல்லா வந்துருன்னு பார்க்கலாம். ஸோ எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய மார்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஸ்கில்ஸ் சேனல். தேங்க்யூ.